हेलो एवरीवन இந்த வீடியோவில் நம்ம बाल महाभारत कथाओட 7th चैप्टर பார்க்க போகிறோம் भीम। पांचों पांडव तथा धृतराष्ट्र के 100 पुत्र जो कौरव कहलाते थे हस्तिनापुर में साथ साथ रहने लगे। ஸோ பாண்டவரோட 5 பசங்களும் அண்ட் திருத்தராஷ்டரோட 100 பசங்களும் அவங்கள நம்ம கௌரவர்னு சொல்லுவோம், அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஹஸ்தினாபுரில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க। खेलकूद हंसी मजाक सब में वे साथ ही रहते थे। ஸோ விளையாடுறது சிரிக்கிறது எல்லாமே ஒன்றா தான் பண்ணிட்டு இருந்தாங்க। शरीर बल में पांडु का पुत्र भीम सबसे बढ़कर था। ஸோ शरीर बलना फिजिकल स्ट्रेंथ, फिजिकल स्ट्रेंथில் பார்த்தீங்கன்னா பாண்டுவோட பையன் भीम தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான்। खेल में वह दुर्योधन और उसके भाइयों को खूब तंग किया करता। ஸோ விளையாடும் போது भीम வந்து துரியோதன் அண்ட் அவனோட தம்பிங்களை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான்। यद्यपि भीम मन में किसी से वैर नहीं कर रखता था और बचपन के जोश के कारण ही ऐसा करता था, फिर भी दुर्योधन तथा उसके भाइयों के मन में भीम के प्रति द्वेष भाव बढ़ने लगे। ஸோ भीम பார்த்தீங்கன்னா துரியோதனன் அவங்களோட தம்பிங்களை வந்து வேணுக்குன்னே தொல்லை பண்ண மாட்டான், அதாவது சின்ன வயசில் விளையாட்டுத்தனத்தில் அவங்கள வந்து தொல்லை பண்ணியிருப்பாங்க। பட் இருந்தாலும் துரியோதனன் அவங்க தம்பிங்க வந்து भीम மேலே வெறுப்பு காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க। इधर सभी बालक उचित समय आने पर कृपाचार्य से अस्त्र विद्या के साथ साथ अन्य विद्याएं भी सीखने लगे। ஸோ எல்லா பசங்களும் வந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கிற டைம் வந்துருச்சு। அப்போ வந்து கிருப்பாச்சாரிய கிட்ட வந்து அவங்க அஸ்திர வித்யா, அஸ்திரனா வெப்பன், ஸோ வெப்பன் எப்படி யூஸ் பண்ணுறது அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க। அதை தவிர நிறைய ஸ்கில்ஸ் கூட அவங்க கற்றுக்கிட்டாங்க। विद्या सीखने में भी पांडव कौरवों से आगे ही रहते थे। படிக்கும் போதோ இல்லை ஸ்கில்ஸ் கற்றுக்கும் போதோ கௌரவர் விட பாண்டவர் எப்பயுமே முன்னாடி இருந்தாங்க। इससे कौरव और खींचने लगे। ஸோ இதனால் வந்து கௌரவருக்கு வந்து பாண்டவர் மேலே இன்னும் வெறுப்பு அதிகமாயிருச்சு, இன்னும் கோவம் அதிகமாயிருச்சு। दुर्योधन पांडवों को हर प्रकार से नीचा दिखाने का प्रयत्न करता रहता था। ஸோ துரியோதன் வந்து எப்படியாச்சும் பாண்டவர்களை தோக்கடிக்கணும் அப்படின்றது எப்பயுமே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான் அவன்। भीम से तो उसकी ज़रा भी नहीं पड़ती थी। ஸோ भीम கூட दुर्योधन को வந்து சுத்தமாகவே ஒத்து போகாது। एक बार सब कौरवों ने आपस में सलाह करके यह निश्चय किया कि भीम को गंगा में डुबोकर मार डाला जाए और उसके मरने पर युधिष्ठिर अर्जुन आदि को कैद करके बंदी बना लिया जाए। ஸோ ஒரு வாட்டி இந்த கௌரவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன டிசைட் பண்ணாங்கன்னா பீமை வந்து கங்கா நதியில் வந்து முழுகடிச்சு சாவடிச்சிடணும் அண்ட் அவன் இறந்த பிறகு யுதிஷ்டர் அர்ஜுன் இவங்க எல்லாரையும் பிடிச்சு ஜெயிலில் போட்டுடலாம் அப்படின்னு இவங்க எல்லாரும் டிசைட் பண்ணாங்க। दुर्योधन ने सोचा कि ऐसा करने से सारे राज्य पर उनका अधिकार हो जाएगा। ஸோ துரியோதன் என்ன நினச்சானா இப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபுல் ராஜ்யத்தோட கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கே வந்துடும், ஃபுல் ராஜ்யத்தோட அதிகாரம் வந்து வெறும் கௌரவர்களுக்கே வந்துடும்। एक दिन दुर्योधन ने धूमधाम से जल क्रीड़ा का प्रबंध किया और 5 पांडवों को उसके लिए न्योता दिया। ஸோ ஒரு நாள் வந்து துரியோதன் வந்து தண்ணியில் விளையாடுறதுக்கு ஒரு கேம் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணாங்க அண்ட் 5 பாண்டவர்களையும் வந்து இன்வைட் பண்ணாங்க। बड़ी देर तक खेलने और तैरने के बाद सबने भोजन किया और अपने अपने डेरों में जाकर सो गए। ரொம்ப நேரம் தண்ணியில் விளையாடிட்டு அண்ட் அதில் ஸ்விம் பண்ணிட்ட பிறகு எல்லாரும் சாப்பிட்டு அவங்கவுங்க இடத்துல போய் தூங்கிட்டாங்க। दुर्योधन ने छल से भीम के भोजन में विष मिला दिया था। ஸோ துரியோதன் என்ன பண்ணாங்கன்னா भीमோட சாப்பாட்டில் வந்து விஷம் கலந்துட்டான்। सब लोग खूब खेले तैरे थे तो सो थक कर सो गए। ஸோ எல்லாருமே வந்து தண்ணியில் பயங்கரமாக விளையாடுனதுனால எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க அண்ட் போய் தூங்கிட்டாங்க। भीम को विष के कारण गहरा नशा हो गया। ஸோ भीम வந்து அந்த விஷ சாப்பாடு சாப்பிட்டதுனால அவனுக்கு வந்து மயக்கம் வந்துருச்சு। वह डेरे पर भी न पहुंच पाया और नशे में चूर होकर गंगा किनारे रेत में ही गिर गया। ஸோ அவன் வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற இடத்துக்கும் அவனால் போக முடியல அண்ட் அவனுக்கு வந்து அந்த பாய்சன் குடிச்சதுனால அங்கேயே மயங்கி கங்கா கரையில் அங்கேயே மண்ணில் விழுந்துட்டான்। उसी हालत में दुर्योधन ने लताओं से उसके हाथ पैर बांधकर उसे गंगा में बहा दिया। ஸோ இப்படி மயங்கி படுத்துட்டு இருக்கும் போது துரியோதன் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற செடி கொடி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து भीमோட கையை காலை கட்டிட்டு गंगाல போட்டுட்டாங்க। लताओं से जकड़ा हुआ भीम का शरीर गंगा की धारा में बहता हुआ दूर निकल गया। அந்த கொடியில் கட்டி இருக்கிறதுனால भीमோட பாடி வந்து கங்காவோட ரிவர்லேயே வந்து ஃப்ளோ ஆகி தூரமாக போயிடுச்சு। इधर दुर्योधन मन ही मन यह सोचकर खुश हो रहा था कि भीम का तो काम ही तमाम हो गया। ஸோ துரியோதன் வந்து மனசுக்குள்ளேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்தான்। ஸோ भीमோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான்। जब युधिष्ठिर आदि जगे और
भीम को न पाया तो चारों भाइयों ने मिलकर सारा जंगल तथा गंगा का वह किनारा जहाँ जल क्रीड़ा की थी छान डाला. युधिष्ठिर and மற்றவங்க எல்லாம் எழுந்த உடனே அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா பீம் அங்கே காணும். 4 பேரும் சேர்ந்து அவனை தேட போகிறாங்க. எங்கன்னா ஃபுல் காட்டில் தேடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே கங்கா கரையோரத்தில் விளையாடினாங்க இல்லையா, அந்த இடத்துலலாம் போய் அவங்க தேடுறாங்க. पर भीम का कहीं पता न चला. ஆனால் भीम வந்து கண்டுபிடிக்கவே முடியல. अंत में निराश होकर दुखी हृदय से वे अपने महल को लौट गए. ஸோ ஃபைனலி வந்து भीम கிடைக்காதனால எல்லாருமே ரொம்ப சேட் ஆயிட்டாங்க, ரொம்ப அன்ஹாப்பியாக ஆகிட்டு மறுபடியும் அவங்களோட பேலஸ்க்கே திரும்பிட்டாங்க. इतने में ही क्या देखते हैं कि भीम झूमता झामता चल आ रहा है. அப்போ என்ன பார்க்குறாங்கன்னா भीम வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு சிரிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். पांडवों और कुंती के आनंद का ठिकाना न रहा. युधिष्ठिर कुंती आदि ने भीम को गले से लगा लिया. ஸோ பீமை பார்த்தோன்னே பாண்டவ் அண்ட் குந்தி பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. அண்ட் யுதிஷ்டர் குந்தி எல்லாரும் சேர்ந்து भीமை கட்டி பிடிச்சிட்டாங்க. पर यह सब हाल देखकर कुंती को बड़ी चिंता हुई. बट இதெல்லாமே பார்த்தோன்னே குந்திக்கு கொஞ்சம் கவலை ஆயிடுச்சு. उसने विदुर को बुला भेजा और अकेले में उनसे बोली. ஸோ விதுரை கூப்பிட்டு அமிச்சு அவங்க கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க குந்தி. दुष्ट दुर्योधन जरूर कोई ना कोई चाल चल रहा है. ஸோ दुष्ट दुर्योधन வந்து ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கான். राज्य के लोभ में वह भीम को मार डालना चाहता है. मुझे इसकी चिंता हो रही है. பேராசை பிடிச்ச இந்த துரியோதன் வந்து ராஜ்யத்துக்காக ஆசைப்பட்டு பீமை வந்து கொல்லணும்னு நினைக்கிறான். எனக்கு இதுதான் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு குந்தி சொல்கிறாங்க. राजनीति कुशल विदुर कुंती को समझाते हुए बोले, तुम्हारा कहना सही है, परंतु कुशल इसी में है कि इस बात को अपने तक ही रखो. ஸோ அரசியலில் திறமையான விதுர் என்ன சொல்கிறாரான்னா குந்தி கிட்ட, நீ சொல்கிறது கரெக்ட் தான், ஆனால் இது இப்போத்துக்கு நமக்குள்ளவே இருக்கிறது தான் நல்லது, வெளியே யார்கிட்டையும் சொல்லாதீங்க. प्रकट रूप से दुर्योधन की निंदा कदापि न करना, नहीं तो इससे उसका द्वेष और बढ़ेगा. ஸோ நீ வந்து ஓப்பனாக எல்லார் முன்னாடியும் துரியோதனை பற்றி தப்பாக பேசாத. அப்படி நீ பண்ணினா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம மேலே பகையும் கோவமும் அதிகமாக ஆயிட்டே தான் இருக்கும். इस घटना से भीम बहुत उत्तेजित हो गया था. उसे समझाते हुए युधिष्ठिर ने कहा, भाई भीम अभी समय नहीं आया है. ஸோ இந்த இன்சிடெண்ட்னால பீம் வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டான் அண்ட் ரொம்ப கோவப்பட்டான். அப்போ யுதிஷ்டர் வந்து பீம் கிட்ட அவனை புரிய வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ தம்பி பீம், இப்போ வந்து டைம் வரல, நீ வந்து கோவப்படாத, तुम्हें अपने आप को संभालना होगा, நீ வந்து இப்போ உன்னை कंट्रोल பண்ணணும். इस समय तो हम पांचों भाइयों को यही करना है कि किसी प्रकार एक दूसरे की रक्षा करते हुए बचे रहें. ஸோ இந்த டைமில் நம்ம எப்படியாச்சும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு எப்படியாச்சும் நம்மளை காப்பாற்றிக்கணும். भीम के वापस आ जाने पर दुर्योधन को बड़ा आश्चर्य हुआ. उसका हृदय और जलने लगा. भीम வந்து திரும்பி வந்ததை பார்த்து துரியோதன் பயங்கர ஆச்சரியமாயிருச்சு அண்ட் அவனுக்கு இன்னும் கோபமும் அதிகமாயிருச்சு.